Hello friends, இந்த வீடியோல MySQL ஓட ஆபரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல fetch data எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல எப்படி டேபிள்ல டேட்டாஸை இன்சர்ட் பண்றது பைத்தான் ப்ரோக்ராம் மூலமா பார்த்தோம். இப்போ அந்த டேட்டாஸை எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல மூலமா டிஸ்ப்ளே பண்றதுதான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் select star from table. Star அது எதை டினோட் பண்ணுதுன்னா எல்லா ஆட்ரிபியூட்டும் எல்லா வேல்யூமே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும், ஃபுல் டேபிளும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னும் போது நான் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டார் அப்படின்றது ஆல் அப்படின்ற மீனிங் தரும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டேபிளில் கண்டென்ட் நம்ம இன்சர்ட் பண்ணதுனால நம்ம பண்ண முடியும். செலக்ட் attribute 1, attribute 2 from table. இந்த attribute 1, attribute 2 அப்படின்றது நம்ம கொடுத்திருக்க டேபிளோட ஃபீல்டு நேம் ஃபீல்ட் கொடுத்தோம், ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம், தென் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 4 ஆட்ரிபியூட் இதில் எத்தனை ஆட்ரிபியூட் வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இருக்கிற 4ல் எல்லாமும் கொடுத்துக்கலாம். எந்த ஆட்ரிபியூட் தேவையோ அதை கொடுத்துக்கலாம். ஆட்ரிபியூட் அப்படின்றது ஃபீல்டு குறிக்கும். பர்டிகுலர் டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம இந்த செலக்ட் கொடுத்து எந்த ஆட்ரிபியூட் வேணுமோ அதோட நேம் கொடுத்து ஃப்ரம் டேபிள் கொடுப்போம். இப்போ டேபிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளில் இருக்க ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்தோம்னா அதில் இருக்க டேட்டாஸை நமக்கு லிஸ்ட் பண்ணும். தென் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன். ஸோ நான் கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா நான் இந்த கமாண்டுக்கு போவேன். இதில் என்னோட கண்டிஷனை நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு ராம் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல பர்டிகுலர் கண்டிஷனை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ரோல் நம்பர் கிரேட்டர் தென் 100 கொடுத்துருக்கேன்னா அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஆர்டர் பை காலம் நேம் ASC/DESC. ASC அப்படின்றது அசெண்டிங் ஆர்டர், DESC அப்படின்றது டிசெண்டிங் ஆர்டர். டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. டிஃபால்ட்டாகவே அது அசெண்டிங் ஆர்டரில் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆர்டர் பை அப்படின்றது நம்ம எந்த ஆர்டரில் அவுட்புட் இருக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லிமிட். இந்த கேபிட்டல் லிமிட் அப்படின்றது SQL கமாண்ட். இந்த லிமிட்ன்றது நம்ம கொடுக்க போற லிமிட். எனக்கு ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் தான் டிஸ்பிளே பண்ண அப்படின்னா 5 கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். 8ன்னு கொடுத்தா 8 ரெக்கார்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தேவையான லிமிட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கமாண்டை யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருக்க கமாண்ட்ல நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்தது எல்லாமே SQL கமாண்ட் கம்பல்சரி அதே தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர்ல கொடுத்ததெல்லாம் வேரி ஆகும். நம்மளோட டேபிள் நேம், நம்மளுடைய டேபிள்ல இருக்க ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் கமாண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லிமிட் ஆஃப்செட் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த லிமிட் ஆஃப்செட் அப்படின்றது SQL கமாண்ட். இந்த லிமிட் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ. எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். ஆஃப்செட்னா எந்த ரோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு 3rd ரோல இருந்து 5 ரெக்கார்ட்ஸ் வேணும், இல்லை எனக்கு 5th ரோல இருந்து 5 ரெக்கார்ட்ஸ் வேணும்ன்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஆஃப்செட் கொடுக்குறோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம், நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல SQL கனெக்டரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிப்போம். இதுக்கு கனெக்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல ஹோஸ்ட் நேம், யூசர்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம டேட்டாபேஸோட நேம் காலேஜ் அதையும் கொடுத்துக்கலாம். கர்சர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம SQL கமாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.